ஆல்வேஸ் ஒரு ரகசிய கூட்டாளிகளோடு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, கும்பராசிக்காரர்களும் நானும் என்றைக்குமே ஒரு ரகசிய கூட்டாளிகள் தான். உங்களுடைய ரகசியங்களை பற்றி நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு ரகசியமாக சில விஷயத்தை பற்றி சொல்லித்தரேன். அப்போ ரகசியமே எங்களுக்கு வராதே, ஒத்து வராதே. நாங்கள் தான் ஓப்பனாக மைண்டாக இருக்கமே, ஓப்பன் மைண்டாக இருந்து தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். அப்புறம் என்னத்தை, அப்புறம் கும்பம் ஓப்பன் மைண்டு, அதனால தான் ஒன்றும் இல்லாமல் போகிறது. நிறைய இடத்துல கும்பராசிக்காரங்க ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நான் ஓப்பன் மைண்டாக இருக்கேன் சார், ஓப்பனாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க. அங்கேயே என்ன ஆகுது, ஃப்ளாப் ஆகிடும். அப்போ கும்பராசிக்காரவங்க என்ன பண்ணுங்கன்னா, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஓப்பனாக சொல்ல போனால் மகிழ்ச்சியை தேடி போங்க, வெற்றியை தேடி போகாதீங்க. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. வெற்றிங்கிறதே வேண்டாம். நீங்கள் எந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்க, பிடிச்சவங்களோட பழகுங்க. இன்னும் சொல்ல போனால் பிடிக்காமே இருக்காதீங்க. ஆமாம், பிடிக்கலன்னா அந்த இடத்துலே இருக்காதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கும்பம் நிச்சயமாக துன்பம் இல்லாமல் இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு என்னென்னா, எல்லோரும் பண்ணுவாங்க, எல்லோரும் திடீர்னு ஆக்ஷன் எடுப்பாங்க, இந்த நல்லவன் ஆகிடுவான் பல பேர். ஆனால் கும்பம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே நல்லவங்க தான். ஆனால் நல்லவங்களாக இருந்துட்டு நான் இன்னிலேருந்து நான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு அன்னிலேருந்து உங்களுக்கு டவுன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இன்னிலேருந்து நான் இவங்கள்ட்ட இப்படி தான் பேசுவேன், இனிமேல் நான் ரொம்ப கராராக பேசுவேன் இவங்கள்ட்ட அப்படின்னா அன்னிலேருந்து நமக்கு டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இன்னிலேருந்து நான் டயட்டை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா அன்னிலேருந்து நம்ம அவுட் ஆக போகிறோன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முதல்ல பிளான் பண்ணணும். நான் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறேன், நான் டயட்டு ஃபாலோ பண்ண போகிறேன், நான் லைஃப்பை இப்படி தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன், இவங்கள்ட்ட இப்படி தான் பேச போகிறேன், பணத்தை இப்படி தான் சம்பாதிக்க போகிறேன். இது மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்கள் முடிவு பண்ணும்போது அதுக்கே பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா இறங்குங்க. இந்த பிளான் பண்ணாமல் திடீர்னு இன்றையிலிருந்து நான் ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தைனா அதில் தான் நமக்கு மைனஸ் ஆகி என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, அது தொடர்ந்து செய்ய முடியாமல் ரொம்ப இடர்பாடுகளுக்கு ஏற்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொருத்தவங்களுக்காக அந்த முடிவை மாற்றிக்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். பெரும்பகுதி கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்படுறதே இன்னொருத்தவங்களுக்காக தான். நம்மளால் அந்த முடிவை எடுக்க முடியாது. ஸோ அப்போ பிளான் பண்ணுங்கள். எந்த ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கே பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள். அந்த ஆக்ஷன் சக்ஸஸ் ஆகும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கும்பராசிக்காரர்கள் உங்கள் ஜாதக கட்டம் அதில் லக்னம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு லக்னம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தான் உத்தமர். லக்னத்துக்கு 5ஆம் இடம் நல்லா இருந்தால் மிக யோகம், 7ஆம் இடம் நல்லா இருந்தால் மிக மிக யோகம். ஏன்னா வாழ்க்கையில் கும்பராசிக்காரவங்க எங்கே கஷ்டப்படுவீங்கன்னா, பிற்பகுதி வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடச்சும் அதை சந்தோஷமே இல்லாமல் அனுபவிக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அந்த இடத்துல கஷ்டப்படுவீங்க. அதனால் கும்பராசிக்காரவங்க பிற்பகுதி ஆஃப்டர் உங்களுக்கு ஒரு 80 வயசு முடிவாகுதுன்னா 40க்கு பிறகு பார்த்திங்கன்னா கஷ்டம் இருக்கும். ஆனால் 40க்கு பிறகு தான் நல்லாவே இருப்போம். குழம்புது இல்லை, புரியல இல்லை இப்போ நான் பேசுகிறது. எஸ், இப்போ எப்படி தெரியுமா, 40க்கு பிறகு நல்லா வந்துடுவோம். ஆனால் 40க்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த நல்லா இருக்கிறத கண்டினியூ பண்ணுறதுக்கும் அதை நம்ம அதை விடவும் முடியாது. அந்த கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கணும். அதில் ஆனால் நமக்கு நல்லதும் நடக்கும். இப்போ இதுதான் ஒன்று. 40 வயசுக்கு பிறகு நல்லா இருப்போம், ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போமான்னு கேட்டால் அப்போ இருக்க முடியாது. ஸோ இப்போ யாருக்கோ பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப குறைவுங்கிறான். அப்போ லைஃப்பில் நமக்கு நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணோம்னா 4 பேருக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டியது கட்டாயம். இதுதான் கும்பத்தோடைய பிளான். ஃபஸ்ட்டு கும்பத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, கும்பராசிக்காரர்களுக்கு எந்த கிரகம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும்னா குரு சப்போர்ட்டாக இருக்கும். ராசிக்கு 2வது இடத்துல குரு. அதே நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் மிகப்பெரிய யோகாதிபதி. உங்களுக்கு குரு லக்னத்துக்கு 2க்கு போயிடுவார், ராசிக்கு 2ல் உட்காருவார். அப்போ என்னென்னா வாக்குப்பளிதம் ஏற்படும். நீங்கள் சொன்னால் பழிக்கும், உங்கள் சொல்லுக்கு 4 பேர் கட்டுப்படுவாங்க, உங்களை 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு ரொம்ப சப்போர்ட் பிளானட். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்துல உட்காருவார். உங்கள் ராசிக்கு லாபத்தில் போய் உட்காருவார். தனுசு ராசியில் குரு இருந்தாலும் லாபம், மீனத்தில் குரு இருந்தாலும் லாபம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6வது இடம்னு சொல்லுவாங்க. 6வது இடத்துல அதாவது குரு உச்சம் பெற்றிருந்தாலும் லாபம். ஆனால் உச்சம் பெற்ற குரு நேரம் என்ன பண்ணுவார்னா, நீசம் பெற்ற தன்னோட இடத்த பார்த்துருவார். அதில் ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பொறுமையாக படிப்படியாக வளரணும். அதனால் கும்பராசிக்காரங்க எப்பயுமே தபம் பண்ணுங்கள், நிறைய தபம் பண்ணுங்கள், தபஸ் பண்ணுங்கள். தபஸ்னால் என்ன, பேச்சை குறைங்க. கும்பராசிக்காரவங்க பேச்சை குறைங்க ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். நிறைய தேவையில்லாத ஸ்பீச் கம்மி பண்ணிவிடுங்க. ஆனால்
சுவாரஸ்யமாக பேசுங்க. என்னங்க நீங்கள் பேச்சை குறைங்கிறீங்க, அப்புறம் திருப்பி சுவாரஸ்யமாக பேசுங்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா. அப்படி கிடையாது. தேவையில்லாத ஸ்பீச்சை கட் பண்ணிவிட்டு சுவாரஸ்யமான ஸ்பீச் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு மேடை பேச்சாளர்களை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பட்டிமன்ற பேச்சாளர்களை பிடிக்கும், சில பேருக்கு இந்த ஹியூமர் பேச்சாளர்களை பிடிக்கும். ஆக மட்டும் பேச்சை ரொம்ப பிடிச்சி பார்ப்போம் இல்லையா? அந்த வரிசையில் கும்பமும் ஸ்பெஷல். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாரை எப்படி கவுக்கணும், இப்படி நீங்கள் அழகாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதிலேயே நீங்கள் பேச்சை திறமையாக கொண்டு போங்க. அதில் நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் நல்லா இருப்பீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ ராசிக்கு அதிபதியும் லக்னத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு கும்பராசிக்காரவங்களுக்கு புதன் மட்டும் சகாயமாக இருக்கணும். அதாவது புதன் மிதுனத்திலேயோ கன்னியிலையோ இருந்தால் உங்களுக்கு ஸ்பெஷல். ஆனால் அதே புதன் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு டவுன் தான். அந்த டவுன் எப்படின்னா, நமக்கு அவ்வளோ திறமை இருக்கும், ஆனால் ஒருத்தன் கூட நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டான். நம்மளை செதுக்கிக்கணும், தன்னையே தான் செதுக்கிக்கணும், தன்னையே தன் கண்ணாடியை பார்த்துக்கணும், தான் அழகை மெயின்டைன் பண்ணிக்கணும், தன்னுடைய நிலையை மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்னொருத்தவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்க பெரிய பலம் என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணுற குணம் வரும். அதை வச்சு என்ன பண்ணான்னா, அவன் உங்களுக்கு உங்கள் உதவிக்காக உங்களை உயர்த்தி பார்ப்பான். இந்த இடத்துல கும்பம் பெரிய லெவலுக்கு வருவீங்க. இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக என்ன தெரியுமா, ஜாதகம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் ஜாதகத்தை சரியாக பார்த்துக்குங்க கும்பராசிக்காரவங்க. அப்போது உங்களுக்கு எந்த திசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, முக்கியமாக உங்களுக்கு சுக்கிரன், மிகப்பெரிய ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா சுக்கிர புத்தி உங்களை பெரிய அளவில் உயர்த்தும். ஹானஸ்ட்டாக சனி திசை பெரிய அளவில் உயர்த்தும், புதன் திசை பெரிய அளவில் உயர்த்தும். சனி புதன் உங்களை மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டு கொடுப்பாங்க. சனி புத்தி, சுக்கிர புத்தி, புதன் புத்தி உங்களை பெரிய அளவில் உயர்த்தும் கும்பத்திற்கு. புதன் புத்தி அதேமாதிரி கோச்சாரத்தில் புதனும் சுக்கிரனும் சாதகமான இடத்துக்கு வந்தாங்கன்னா இன்னும் டெவலப்மெண்ட்டை கொடுப்பாங்க. கோச்சாரத்தில் புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் நினைக்க முடியாத ஒரு வெற்றியை, அசுர வளர்ச்சியை கொடுக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஜாதகம் எப்படி சொல்லுதுன்னா, உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு ரிசல்ட். மற்றவங்கள மாதிரி நீங்கள் ஏமாற்றி பழைக்க முடியாது. மற்றவங்களாம் நிறையா வாய்ஜாலம்ன்றதில் ஏமாற்றி பழைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன தான் வாய்ஜாலமாக இருந்தாலும் வாய்ஜாலத்தில் உங்களால் பழைக்க முடியும். ஆனால் மக்களோடு கனெக்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகும். நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை செயல் மூலமாக காட்டி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு தான். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆவீங்க. உங்கள் உழைப்பு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஆண்டவன் கொடுப்பான். ப்ளீஸ், யாருக்கு கிடைக்காத வாய்ப்பு கும்பத்துக்கு ஆண்டவன் கொடுப்பான். அதனால் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திங்க, தைரியத்தை வர வச்சுக்கிங்க, நல்ல தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை பயப்படாதீங்க. ஒருத்தவங்க கை கொடுக்கும் போதே ஹானஸ்ட்டாக கை கொடுங்க. சார் என்ன வேணும், நல்லா இருக்கீங்களா, சொல்லுங்கள் சார் அப்படிங்க. வளைஞ்சு கொடுங்க, தப்பு கிடையாது. பணிஞ்சு போக வேண்டாம், வளைஞ்சு கொடுங்க. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு. அதனால் உங்கள் ஜாதகம் என்ன பண்ணுன்னா, உழைப்பு தான் உங்களுக்கு ரிசல்ட்டு. அதனால் உழைப்பு மேலே ரொம்ப அதிக முக்கியத்தை கொடுங்க. கும்பம் எங்கெல்லாம் மைனஸ் ஆகும், கும்பம் எங்கெல்லாம் ப்ளஸ் ஆகும் அப்படின்னா டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ங்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா நமக்கு ராசியில் இந்த ராசிக்கு அதிபதி சனி. அதனால் என்னென்னா, டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப கனெக்ட் பண்ணுங்கள். வேறு எதுலேயுமே வேண்டாம். புருஷன், பொண்டாட்டி, குழந்தை, குடும்பம் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு போகும். அதாவது அதெல்லாம் நமக்கு தேவைகள். ஆனால் இது எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னா கும்பராசிக்காரவங்க டிவைன், ஸ்பிரிச்சுவல் இதில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அதுதான் உங்களோட பெரிய பலம். அதுக்காக நீங்கள் கோயில், கும்பாபிஷேகம், குடமுழுக்கில் போய் இறங்கிறது நம்ம ரொம்ப அதெல்லாம் வேண்டாம். சாதாரணமாக உங்களோட எப்பெல்லாம் மனசு ரொம்ப பலம் குறைந்து இருக்கோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு அப்படி தளிர் நடை போட்டு நடந்து போங்க. பொறுமையாக நடந்து போங்க. கோயிலை போய் பாருங்கள், சாமி கும்பிடுங்க. கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போங்க. ரொம்ப மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. அது இவ்வளவுதான். ஏன்னா உங்களுடைய பெரிய பலமே உங்களுக்கு டிசிப்ளின் தான் உங்களுடைய பெரிய. அதை மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் ஒரு காட்டன் ட்ரெஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களை ஃபேஸ் வாஷ் அடிக்கடி பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. உங்களை என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை இந்த விஷயங்கள் பெரிய அளவில் மாற்றும். அதுவும் நீங்கள் டிவைன் ஸ்பிரிச்சுவலோடு மெயின்டைன் பண்ணிங்கன்னா கும்பராசிக்காரங்க மிகப்பெரிய கனெக்ட் ஆகி இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனுஷன், உசந்த மனுஷன், நீங்கள் உங்களை பல பேர் வெறுக்க முடியாது. வேலை வாங்குவான், நிறைய பேர் உங்களை வேலை வாங்குவான், கஷ்டப்படுத்துகிறான், அது வேறு விஷயம். ஆனால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது.
அப்போ கும்பம் ஒரு அருமையான நிலையை கொண்டு வரணும்னா டிசிப்ளினை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின். இவர் இதில் மட்டும் மாறவே மாட்டார் சுவாமி, அவர் பழையதாக இருந்தாலும் சாப்பிடுவார் சுவாமி, நல்ல மனுஷன், அதான் கும்பராசி. ரொம்ப ஆடம்பரத்தில் விரும்ப மாட்டாங்க, அதான் கும்பராசி. ஆனால் நல்ல மனுஷன், இந்த நல்ல பேர் எடுக்கிறது, நல்ல மனுஷன் அப்படிங்கிறத டிசிப்ளினை கண்டிப்பாக கொண்டு வாங்க. உங்கள் மேலே யாரும் ரீமார்க் சொல்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொண்டு போங்க. ஒன்று. அடுத்தது ஃபினான்ஷியலில் ரொம்ப டிசிப்ளின். என்ன சுவாமி இது, கேரியர் வைஸு டிசிப்ளின், ஃபினான்ஷியல் வைஸு டிசிப்ளின். இது டிசிப்ளின்ங்கிறது நீங்கள் ஒன்றும் டிசிப்ளின் இல்லாத ஆளுன்னு நான் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். டிசிப்ளினை கம்பல்சரி நம்ம கட்டாயமாக்கி அதை நம்ம அது வழியில் தான் போகணும். அதாவது சில பேர் தப்பு பண்ணுவான், அவன்லாம் வெளியிலே தெரிய மாட்டான். நம்ம எங்கேயாவது ஒரு பொது வெளியில் லைட்டாக கொட்டாய் விட்டுருப்போம், அது பெரிய விஷயமாயிடும். புரியுது அப்போ நான் சொல்கிறது? அவ்வளோதான். இந்த சின்ன விஷயம், கும்பராசி சின்னதாக ஒரு விஷயம் பண்ணால் கூட அது ஒரு மிஸ்டேக்காக போகும். ஸோ அப்போ அதனால் ஃபினான்ஷியலையும் பார்த்தீங்கன்னா நல்ல செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த பணம் என்ன ஆகும்னா அது நம்ம மட்டும் விரைய செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்மளை மட்டும் நல்ல நாமம் போட்டுருவாங்க. ₹1 பொருளை ₹3 காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம். அதுமாதிரி அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த ஹானஸ்டி அண்டு பியூரிட்டி, இதை ரொம்ப விரும்புங்க. கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கம், கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பெரிய பிளானை கொடுப்பார். செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் எவ்ரிதிங். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். சாப்பாடாக நீங்களாக நினச்சி கம்மி பண்ணிக்கிங்க. உங்களுடைய இமேஜை நீங்கள் உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் நல்லா வருவீங்க. இமேஜ் நீங்கள் உயர்த்துக்கு முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் சக்ஸஸாக வருவீங்க. சாப்பாடு இவ்வளோ தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது, கண்ட்ரோல் பண்ணால் ஒத்து வராது, அது ரொம்ப தூரத்துக்கு போகவே போகாது. ஸோ அதனால் செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிங்க. எவ்ரிதிங், எல்லாத்துலேயும், ட்ரெஸ்ஸுலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, லைஃப்லேருந்து, பணத்திலிருந்து, உங்களுக்கு எண்ணத்திலிருந்து எல்லாத்துலேயும் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்கள். மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக, மிகப்பெரிய மில்லியனராக, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக நீங்கள் வர முடியும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே பிளான் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ண ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் ஜாதகத்துக்கு உண்டு. இன்னும் பல அதிர்ஷ்டத்தை பற்றி அடுத்த வரக்கூடிய பதிவில் சொல்ல போகிறேன். வெயிட் அண்ட் சீ. நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.